இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பால்சம் வெரைட்டி. இதுவுமே ஒரு பால்சம் தான். அடுக்கு பால்சம், ரோஸ் பால்சம் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டி இருக்குது. இது கேமலியா பால்சம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதோட ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டபுள் கலர்ஸ்லாம் கூட இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. இதோட ஃப்ளவர் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. 10-12 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது. இது ரோஸ் மாதிரி தான் பூக்கும். இது வந்து ஒரு ஃபாரின் வெரைட்டி. அங்கே வந்து பூத்திருக்க ஒரு பூவை வந்து நமக்கு ஒரு பிரதர் வந்து நமக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கிளியராக இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். இது நம்மளோட கிளைமேட்டுக்கு இது வளர்ந்து வருமா என்னன்னு தெரில. இந்த கேமலியா பால்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பூ வந்து நல்லா அடுக்கடுக்காக பூக்குது. இது வந்து பூத்து முடிக்க போகிற சீசன் ஆனதுனால இப்படி இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இலை கூட தெரியாத அளவுக்கு பூ பூக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து மாட்டு சாணத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த இதில் தான் அவங்க வளர்க்குறாங்க. நல்லா எல்லாத்துலேயுமே கீழே வந்து மாட்டு சாணம் பொடி தான் நான் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு இதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கார்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபாரின்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம இங்கே நார்மல் வெரைட்டி பால்சம்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் பாட் மிக்சிங் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே அதுவே ரொம்ப சூப்பராக வளர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி விடணும். இனி வெயில் காலத்தில் பால்சம்ங்கிறது கொத்து கொத்தாக பூ பூக்கும். ஸோ பால்சம் வெரைட்டி வாங்கி வளருங்க. வந்து இது வெயில் காலத்தில் ஈல்டிங் அதிகரிக்கிறது ஃப்ளவரிங் பிளான்ட் அதிகமாக வளர்க்கணும். ஸோ ஃப்ளவரிங் வந்து வெயில் காலத்தில் எந்த ஃப்ளவர்லாம் நல்லா பூக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வெயில் காலத்தில் நீங்கள் ஈல்டிங் வெஜிடபிள்ஸ்லுமே கண்டிப்பான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நல்ல காரணமாக இருக்கும். ஹைப்ரிட் வெரைட்டியை சாப்பிட்றத நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் வெரைட்டி மேக்ஸிமம் நீங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்குங்க. நம்மக்கிட்ட எல்லா தரமான நாட்டு காய்கறிகளுக்குள்ள விதைகள் எல்லாமே கிடைக்கும். க்ரோ பேக்கு கிடைக்கும். உரங்கள் எல்லா விதமான உரங்களும் கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து கொரியரில் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பூவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளான்ட்டு தான். ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ அளவுக்கு இருக்குல்ல. இதே போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.